Hi friends, welcome to our channel ஆக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்ரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாலே காய்ச்சாம அதை சுண்ட வைக்காம சுவையான ஒரு பால்கோவா எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதை எப்படி செய்யறன்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 60 70 கிராம் சர்க்கரை இருக்கும். இதுக்கு 50 மில்லி பால் தேவைப்படும். நீங்கள் காய்ச்சாத பால் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை வந்து பாலில் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கொதிக்கிற பக்குவம் வரும். பாருங்கள், பால் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப்பு நம்ம சர்க்கரை எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் போட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடுங்க. அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைஞ்சிருச்சு 1 கப்பு. அதுக்கப்புறமா அடுத்த கப் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடுங்க. இதில் முக்கியமான விஷயம், அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், நம்ம பால் கூட இப்போ பால் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கோவா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எந்த கட்டிகளுமே இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தத்துக்கு ஒரு 4 டீஸ்பூன் நெய் மட்டும்தான் தேவைப்படும். அது ஒரு 25 மில்லி இருக்கும் நெய். இப்போ அடுத்தபடியாக 50 கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கிரேட்டரில் போட்டு நீங்கள் துருவிடுங்க. துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பன்னீர் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளோட பால்கோவா வந்து அந்த திரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்த 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் கலரி விட்டுக்கலாம். இது அடிப்பிடிக்காமல் நம்ம கலரில் தான் இருக்குது பக்குவமே. இப்போது அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடாயில் இப்போ ஒட்டாமல் வருது இல்லையா, அதுதான் நமக்கு பக்குவம். பாருங்கள், அப்படி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது கீழே விழும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நான் ஒரு 10-15 பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருந்தேன். இதை மேலே வந்து ஒரு அலங்காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தூவி அழகாக இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சூப்பரான அருமையான அற்புதமான ஒரு பால்கோவா நமக்கு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க இது சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நமக்கு ரிவ்யூ சொல்கிறவர் கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிட்டார், அதனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கி. பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்கள். எடுக்கும்போதே நம்ம ஸ்பூனில் விட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபோர்க்கில் விட்டு எடுக்கும்போது நமக்கு அழகாக கட்டாகி வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குது. இது உண்மையாகவே அற்புத சமையல் தான். பாருங்கள், நான் பக்கத்தில் இந்த பால்கோவா ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், அப்போ கூட இது கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்குது. பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகுப்ரியா பாலாஜி.